உங்கள் குழந்தைங்க நைட்டில் பெட்டில் யூரின் போகிறாங்களா? இதுக்கு பெட் வெட்டிங்னு பேர். யூஸ்வலாக பெட் வெட்டிங் வந்து குழந்தைங்க வந்து 5 வயசு வரைக்கும் பண்ணலாம், அது நார்மல். 10 to 20% ஆஃப் த சில்ட்ரனுக்கு ஆஃப்டர் 5 years பர்சிஸ்ட் ஆகும் இந்த பெட்டை வெட் பண்ணுறது. பட் ஆனால் எதனாலன்னு நம்ம காரணம் கண்டுபிடிக்கணும். ஸோ யூஸ்வலாக வந்து குழந்தைங்க வந்து நைட் டைமில் நிறைய தண்ணி குடிக்கிறாங்க, இல்லை சுகரி ட்ரிங்க்ஸ் குடிக்கிறாங்க, இல்லைன்னா ஸ்வீட்ஸ் நிறைய சாப்பிட்றாங்கன்னா இதனால் கூட பெட் வெட்டிங் ஆகலாம். செகண்ட் ரீசன் வந்து குழந்தைங்களோட பிளாடர் கெப்பாசிட்டி சின்னதாக இருக்கும். அதனால அவங்க நைட்டு வந்து 2 டைம் யூரின் போகணும். அதாவது தூங்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு யூரின் போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 hour கழித்து திரும்பியும் மறுபடியும் யூரின் போனால் அந்த பெட் வெட்டிங் ஓட சான்சஸ் கம்மியாக இருக்கும். தேர்ட் ரீசன் வந்து டே டைமில் நிறைய தண்ணி குடிக்கணும். ஒரு 5-6 times வந்து யூரின் போகணும். அதுக்கப்புறம் ஈவினிங் 5 o'clock மேலே குழந்தைங்க வந்து யூரின் அதிகமாக அவ்வளோ போக மாட்டாங்க. ஆஃப்டர் தட் நைட் டைம் வந்து 6 o'clock மேலே ஃப்ளூயிட்ஸ் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். சுகரி ஃபுட்ஸு அதே மாதிரி ஸ்வீட்ஸ் எல்லாமே வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். நைட்டில் அலாம் வச்சுட்டு குழந்தைங்கள ஒரு 2 times to 3 times வந்து டாய்லெட் அழைச்சிட்டு போகணும். இதுக்கு யூஸ்வலாக நம்ம இன்வெஸ்டிகேஷன்ஸ் என்ன பண்ணுவோம்னா, குழந்தைங்களுக்கு யூரின் டெஸ்ட் பண்ணுவோம், ஸ்கேன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் கிட்னி டாக்டர், குழந்தைங்க கிட்னி ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட ஒரு ஒப்பீனியன் வாங்கிட்டு தேவைப்பட்டால் அலாம் சிஸ்டம்னு ஒன்று கொடுப்பாங்க. அதாவது பெட் வெட்டிங் அலாம்னு அதை யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். சில மெடிசின்ஸும் அவைலபிளாக இருக்குது. இதை வந்து நீங்கள் உங்கள் பீடியாட்ரிக் நெஃப்ராலஜிஸ்ட் இல்லைன்னா குழந்தைங்க கிட்னி டாக்டர் அணுகினா அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. தேங்க்யூ.